பாரதி ராஜாவோட சட்டைய பிடிச்சு வெளிய தள்ளுன ஏவிஎம். விழுந்து வளர்ந்த இயக்குனர் இமயம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. அவருக்கு வயசு 84. மகன் மனோஜ் உயிரிழந்த சோகத்துல இருந்த அவரு, அதே சோகத்தோட போயிருக்காரு. அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த இந்திய திரைத்துறையிலயும் சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. அவரோட இறுதிச் சடங்குகள் இன்னைக்கு சாயங்காலம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கன்னட இயக்குனர் புட்டண்ணா கிட்ட உதவி இயக்குனரா இருந்தவரு பாரதி ராஜா. அவர்கிட்ட சினிமா தொடர்பான நுணுக்கங்கள கத்துக்கிட்டு 16 வயது நிலை படத்துல இயக்குனரா அறிமுகமானாரு. அதுவரைக்கும் செட்டுக்குள்ள இருந்த சினிமாவ வயல்வெளிகளுக்கு கூட்டிட்டு வந்தாரு. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, கவுண்டமணி அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே அந்த படத்துல நடிச்சிருந்தது. படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி பாரதி ராஜாவோட இயக்கத்துக்கு அப்படின்னு தனி எதிர்பார்ப்பு உருவாச்சு. அந்த சமயத்துல வெளியான கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு அவரோட பெரும்பாலான படங்கள் மெகா ஹிட் ஆச்சு. இதன் காரணமா இயக்குனர் இமயம் அப்படிங்கிற இடத்துக்கு உயர்ந்தாரு அவரு. அவரோட இயக்கத்துல எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு நடிகர்களும் நடிகைகளும் ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர் எக்கச்சக்க நடிகர்கள் நடிகைகளை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அவரு அறிமுகம் அப்படின்னாலே திறமை இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரைக்கும் வரலாறு. கல்ல கூட பாரதி ராஜா நடிக்க வச்சிருவாரு அப்படின்னும் திரைத்துறையில சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கலைஞர்கள் கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு நுட்பங்கள தெரிஞ்சவரு. தொடர்ந்து இயக்குனரா ஓடிக்கிட்டு இருந்த அவரு வயோதிகம் காரணமா இயக்குனர் வண்டிய நிறுத்திட்டு நடிகரா மாறினாரு. அதுலயும் தன்னோட வீரியமிக்க உழைப்ப செலுத்தி பெயர் வாங்கினாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் மகன் மனோஜ் உடல்நலக் குறைவால போன வருஷம் உயிரிழந்துட்டாரு. அத பார்த்து நொறுங்கி போன பாரதி ராஜா மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நலக் குறைவுக்கும் உள்ளானாரு. குடுக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காததால இன்னைக்கு அதிகாலையில உயிரிழந்துட்டாரு. இந்த நிலையில அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்த பத்தி இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது சினிமாவுல அவரு நுழைஞ்ச புதுசுல அவரோட நண்பர் ஒருத்தர் ஏவிஎம் ஸ்டுடியோவுல பாலச்சந்தரோட சர்வர் சுந்தரம் படத்தோட திரைப்பாடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. திரையிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. விநியோகஸ்தர்களுக்கான காட்சி அது. உள்ள நின்னுக்கிட்டு இருந்த பாரத ராஜாவ ஒருத்தர் வந்து, "நீ யாரு?" அப்படின்னு கேட்க, "ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம். அந்த நண்பரோ, "இவர் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு பல்டி அடிச்சுட்டாரு. உடனே பாரதி ராஜாவோட சட்டைய பிடிச்சு ஏவிஎம் கேட் வரைக்கும் இழுத்துட்டு வந்து வெளிய தள்ளிட்டாங்களாம். இவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்ப அவரு தன்னோட மனசுக்குள்ள, "இதே ஏவிஎம் என்ன கூப்பிடுற மாதிரியான ஆற்றல வளர்த்துக்கிறேன்" அப்படின்னு நெனச்சுக்கிட்டே எழுந்துட்டாராம். பின்னாட்கள்ல அதே ஏவிஎம் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல புதுமை பெண் படத்த இயக்கியிருந்தாரு இயக்குனர் இமயம் பாரதிராஜா.